ஹலோ காய்ஸ், 11th வீக்கோட கதை என்னன்னு போற வழியிலே சொல்றேன். இந்த வீக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மார்னிங் செக்ஷன் மட்டும் தான். ஈவினிங் செக்ஷன்ல என்னென்ன ஒர்க் அவுட் பண்றோமோ அதே தான் மார்னிங் செக்ஷன்லயும் பண்றோம். பட் மசில் க்ரோத்திங், மசில் பம்பிங் எல்லாமே ஓகே, பர்ஃபெக்டா இருக்கு. பட் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப டயர்டா இருக்கு, அது மட்டும் அதில் டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி எல்லாமே ஓகே தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லா ஷூ போட்டு ஒர்க் பண்ணலாம்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன்னா நம்ம சேஃப்டி முக்கியம் இல்ல, நமக்கு எதுவும் இன்ஜுரி ஆகக்கூடாதுன்னு. அதனால ஷூ போட்டுக்கிட்டே எப்பயும் பண்ற ரொட்டீன் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ட்ரைசெப்ஸ் தான். ட்ரைசெப்ஸ்ல ஒரு 4 வேரியேஷன் போலாம்னு ஒரு மைண்ட் செட்ல ஒரு ஐடியா கிரியேட் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா இன்க்ளைன் ஸ்கல் கிரஷர், செகண்ட் ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா கேபிள் புஷ் டவுன், தேர்ட் ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா கேபிள் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன். இது பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்டா போகணும், கண்ட்ரோலா போட்டா மட்டும் தான் மசில் க்ரோத்திங், மசில் பம்பிங் நல்லா இருக்கும். அடுத்த ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பார் ரோ புஷ் டவுன், 12 to 15 போட்டு டே ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணாச்சு. லைட்டா ஒரு ஆர்ம்ஸுக்கு ஒரு செக் அவுட் போட்டு, ஆர்ம்ஸுக்கும் 4 ஆர்ம்ஸுக்கு ஒரு செக் அவுட் போட்டு டே ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம அண்ணாச்சி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து சிக்கன் சமைக்கலாம்னு பார்த்தா சிக்கன் ஃபுல்லா ஃப்ரீஸ் வச்சுலாம் கட்டி ஆயிடுச்சு. அதனால தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஃப்ரீஸ் எல்லாம் குறைஞ்சோன்னே அடுப்பில் எடுத்து பற்ற வச்சுட்டு அதை அப்படியே சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம் பப்பாயா, 200 கிராம் சிக்கனு, கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தா வெயில் பல்ல இழிச்சிட்டு பளிச்சுன்னு அடிக்குது. எப்பா நம்மளால இந்த வெயில் தாங்க முடியாது சாமின்னு சொல்லிட்டு அடிக்கிற வெயிலுக்கு இதமா ஒரு ஜில்லுன்னு ஒரு குழியில போடலான்னு கிளம்பி வச்சு பாலத்தோப்புக்கு. அங்க போயிட்டு ஒரு சின்னதா ஒரு குழியில போட்டு முடிச்சுட்டு, ஐயா சாமி தீனி கொண்டு வாங்கய்யா, பசி தாங்க முடியலையா, நீங்க மட்டும் எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் தீனி போறீங்கய்யா, வாங்க எடுத்துட்டு வாங்கய்யா. நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு வந்து போறீங்கய்யா, சீக்கிரம் வாங்கய்யா. என்னயா பண்ணிட்டீங்க? எப்ப பார்த்தாலும் இந்த காஞ்ச தீனி எதையா போட்டுட்டு ஒரு நாளைக்கு பச்சை தீனி போடுவீங்கய்யா, பசி தாங்க முடியலையா, சீக்கிரம் வாங்கய்யா. என்னயா பண்றீங்க? என்ன மாடெல்லாம் செம பசியில இருந்திருக்கு போல. அதனால சாப்பாடுலாம் போட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம சின்ராசு, பொன்ராசு, பால்ராசு 3 பேரும் பக்கத்து ஏரியால மேய்ஞ்சிட்டு இருக்கானுவ. நான் போய் வாடா வாடான்னு கூப்பிட்டு பாக்குறேன், மதிக்க கூட மாட்டேங்கிறானுவ. நீ என்னையா சொல்றது, நானே கேட்கறதுன்னு அப்படின்னு இருக்கானுவ. விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அவன் கிடைக்கிறான் பிக்காளி பையன், நீ சாப்பிடு சின்ராசு போன்றாசு. அவன் கடந்து போனான், அவன் ஏதோ சொல்லி போனான், இது நல்லா இருக்கு, இங்கதான் நம்ம சாப்பிடணும். சக்கரை தூக்குல ஒரு காஃபியை போட்டு முடிச்சுட்டு ஸ்டோரியை கம்ப்ளீட்டா முடிச்சுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் வீக்ல நெக்ஸ்ட் ஸ்டோரியில சந்திப்போம். டாடா, பாய்.